எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து வில்வ பழம். இது பாருங்க, வில்வ பழத்தோட இலை பாருங்க எப்படி இருக்குன்னு. வில்வ பழத்தோட இலை. இந்த பழம் வந்து நம்ம குடல் புண்ணு வந்து ரொம்ப குடல் புண்ணா இருந்துச்சுன்னா நீங்கள் டேப்லெட் போடாமல் இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தாக இருக்குங்க. அதுக்கு என்ன பண்ணு, இங்கே பாருங்க, பழத்தை வந்து இப்படி எடுத்துக்கங்க. இங்கே பாருங்க, உடச்சி வச்சிருக்கேன். இந்த பழத்தை பாத்திரத்தில் போட்டு புளி மாதிரி கரைச்சி அப்புறம் ஊற்றி சக்கரை போட்டு நம்ம ரெடி பண்ணோமா அந்த பழம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸே பார்த்தீங்கன்னா இந்த வில்வ பழம் தான். நம்ம இந்த வில்வ பழத்தை வச்சு தான் இன்றைக்கி நம்ம டிஷ் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம இந்த வில்வ பழத்தை பிச்சுக்கலாங்க. இது பாருங்க, மரத்தில் ஏறி பிச்சுக்கிட்டோம். நான் உங்களுக்கு ஏறி மரத்தில் பிச்சு காமிக்கிறேங்க. பிச்சுக்கலாங்க, மரம் ஏறி பிச்சுக்கலாங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த பழம் வந்து சிவன் கோயில் பக்கத்தில் தாங்க வில்வ மரம் இருக்கும். அப்புறம் இங்கே வில்வ காயெலாம் இருக்குது. நம்ம இந்த மரத்தை ஏறி நம்ம காய் பிச்சு நம்ம வீட்டில் போய் டிஷ் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது வந்து குடல் புண்ணு அதிகமாக குடல் புண்ணு ஆயிடுச்சுன்னா இந்த பழத்தில் நீங்கள் ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா பழம் பறிச்சாச்சு. நம்ம உங்களுக்கு ஜூஸ் போட்டு காமிக்கிறேன். வில்வ பழம்லாம் பிச்சுட்டு வந்தாச்சுங்க. இந்த வில்வ பழம் சாப்பிட்றதுனால நான் நன்மைகள் சொல்லியாச்சுங்க. அதான் குடல் புண்ணு வந்து ரொம்ப முற்றிலும் குணப்படும். நம்ம அதுக்கு இப்போ வந்து வில்வ பழத்தை வந்து 2ஆ உடச்சிக்கலாங்க. பாருங்க, ஒவ்வொரு பழத்தையும் 2 உடச்சி ஜூஸ்க்கு ரெடி பண்ணலாம். இங்க பாருங்க, உடைச்சி நம்ம வந்து ஜூஸா எடுத்துக்க போறோம். இப்ப பாத்துங்க, இப்ப ஜூஸா எடுக்க போறேன். இதுக்கு எல்லா பழத்தையும் நம்ம உடைச்சி எடுத்துக்கலாம். இது எல்லா பழத்தையும் இப்ப உடைச்சி எடுத்துக்கலாங்க. நீட்டா உடைச்சி எடுத்துக்கலாம். வில்வ பழத்தை உடைச்சி நம்ம அதுல வந்து நம்ம ஒரு ஜூஸா போட்டு அந்த ஜூஸை வந்து நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அந்த குடல் புண்ணு பிரச்சனையே வராதுங்க. பழத்தை வந்து எல்லாமே 2 உடைச்சி எடுத்துக்கலாம். இல்ல, இங்க பாருங்க, விதையாட்டு இருக்குதுங்கல்ல, இதை எடுத்துங்க. எல்லாமே நம்ம ஒரு பார்த்து ஜூஸா ரெடி பண்ண போறோம். இங்க பாருங்க, சாப்பிடும்போது அவ்வளோ அருமையா இருக்குது. எப்படி பண்றேன்னு பாருங்க. இங்க பாருங்க, இந்த பழத்தை இப்படி எடுத்துக்கங்க. இங்க பாருங்க, மேல இருக்கிறது இப்படி ரவுண்டா சீவி எடுத்துக்கலாங்க. புளி போட்டு புளி எப்படி நம்ம கரைப்போமோ அது மாதிரி லைட்டா கரைங்க. கசப்பா இருக்கும், லைட்டா கரைச்சி எடுத்துக்கங்க. ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். லெமன் பூ ஊற்றிக்கலாங்க. வில்வ பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கலக்கிக்கலாம்.